என்ன தங்கியே நிக்கிறீங்க, வந்து பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குமா? உங்க அம்மாவும் பார்வதினா பாத்துக்கிட்டு இருக்காங்களே. மேடம், இந்த புடவையெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இத பாருங்களேன். வாங்க போலாம். ஏன் சுபத்ரா, நீ புடவை எடுத்துக்கலையா? வேண்டான்னு சொல்றேன்ல, வாங்க. சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க அத்தை. அக்கா, இது நல்லா இருக்கா? ஐயோ, பார்டர் நல்லாவே இல்ல பார்வதி. இது எப்படி இருக்கு இந்த கலர்? அது கலர் பிடிக்கல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அப்பா, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. ஓகே பாருமங்கா, உனக்கு எது பிடிச்சிருக்கு? இத ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா ட்ரையல் தான் தம்பி, உடனே வந்துடுறோம். சுபத்ரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வந்து கீழே புடவை வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து டென்ஷன் நடக்கிறா. உங்களுக்கு ஒரு கர்மமும் புரியாது. புரிஞ்சா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்க போகுது? ஏன் தலையை ஏண்டி உருட்டுற? அவங்கள மாதிரி நீ ஒரு புடவை வாங்கிக்க வேண்டியதானே? யார் பணத்துல யார் புடவை வாங்கிக்கிறது? நீ ஏன் எப்படி நினைக்கிற? எல்லாம் நம்ம பணம் நினைச்சுக்கோ. நினைச்சுக்கிறதா? நம்ம பணத்துல அவளுங்க புடவை வாங்கிட்டு இருக்காளுங்க. ஏண்டி சுபத்ரா? பின்ன ராத்திரி பகல்ல பாக்காம சோறு தண்ணி இல்லாம ஏன் புள்ள ஹோட்டல்ல கஷ்டப்படுறான். அந்த வருமானத்துல இவளுங்க புடவை நகைன்னு மங்களம் பாடுறாளுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். வெட்டி சோறு சாப்பிடுற இவளுங்களுக்கு என்ன தெரியும்? இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, புதுசாவும் இருக்கு. ஆனா எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. அவளுங்க என்ன மாத்து புடவை கூட இல்லாம இருக்காளுங்க. பெட்டி பெட்டி அடுக்கி வச்சிருக்காளுங்க. அப்புறம் எதுக்கு இப்ப புடவை வாங்கணும்? என்னடி கேள்வி இது? புடவைக்கு ஆசைப்படாத பொம்பளை யார் இருக்கான்னு சொல்லு. 1000 புடவை வீட்டுல இருந்தாலும் அடுத்தவங்க கட்டிட்டு போற புடவை பார்த்து ஆசைப்படுறதானே நீங்க? ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எவ்வளவு அலைய மாட்டா. ஆமா, இப்ப எதுக்கு தண்டத்துக்கு பணத்தை செலவு பண்றாளுங்க? இன்னும் ராம் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, சொத்தும் நம்ம கைக்கு வரல, அதுக்குள்ள இவ்வளவு சிக்கனம் பாக்குற? சிக்கனத்தை ஆரம்பத்துல இருந்தே பாக்கணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா என்ன பிரயோஜனம்? அடடா, என் அறிவுக்கு என்ன திறந்து வச்சு சுபத்ரா. இனிமே நானும் சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். வெத்தா இருக்கிற நீங்க எந்த பிரயோஜனமும் இல்ல. வெட்டி வேறு வாசம் வடல புள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் வடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கு வாசம் உண்டு. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே. வெட்டி வேறு வாசம் வடல புள்ள நேசம். பட்டக்கிளியோ ஒட்டுக்கிருச்சு, இச்சக்கிளியோ ஒத்துக்கிருச்சு. கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது. சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு. பஞ்சுக்குள்ள தீய வச்சு குத்தி வச்ச விதையா
எல்லா புடவையும் நல்லா இருக்கு கிருஷ்ணா. சரி, அதுக்காக எவ்வளவு நேரம் தான் பாப்ப? பாவம் அவர் போகணும்ல. சீக்கிரம் எடு. இல்ல பார்வதி சித்தியும் வரட்டும். அவங்கள விடு, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ. அவசரம் இல்ல மேடம், பொறுமையா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துங்க. இதுக்கு மேல பொறுமையா? ஒருவேளை கடைக்கு போயிருந்தா 2 நாள் கழிச்சு தான் திரும்புவா போல இருக்கு. ஏய். சரி, அந்த 3 எடுத்துக்கலாம். யார் யாருக்கு? அம்மாக்கு, சீதாக்கு, லக்கிக்கு. உனக்கு? எனக்கு வேண்டாம். நீ எடுத்துக்கோ மங்கா, உனக்காக தானே வர வச்சது. இல்ல கிருஷ்ணா, எனக்கு வேண்டாம். அட எடு மங்கா. மேடம், சார் சொல்றாருல, எடுங்க மேடம். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட நிஜமாவே நல்லா இருக்கே. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா எடுத்துக்கோ. இதோட விலை என்னங்க? 25,000 மேடம். ஏமங்கா? அது டிசைன் நல்லா இல்ல, சுமாரா தான் இருக்கு. இப்பதான் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொன்ன. சரியா பாக்கல கிருஷ்ணானா. நல்லாதான் இருக்கு, நீ எடுத்துக்கோ. வேணாம் கிருஷ்ணா. ரேட்டை பத்தி யோசிக்காத மங்கா, எடுத்துக்கோ. எடுங்க மேடம், உண்மையிலே அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தெரியும், சூப்பரா இருக்கு. 25,000 ரூபாய் கொடுக்கலாம். காஷ்மீர் ஆப்பிள் மாதிரியே இருக்கு புடவை. அப்புறம் என்ன, எடுத்துக்கோ. ஜஸ்ட் 25,000 தானே. ம்ஹும். இந்த பணத்தை உன் உட்பி தானே கொடுக்க போறான். ஆ, என்னது? எனக்கு வேணாம் சாமி, ஆளை விடு. ஏமாங்கா, அவன் பணம் கொடுக்கலானா உன் சம்பளத்துல இருந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன். தேவையில்லை தேவையில்லை, அவ்வளவு பணம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது. நீ தானே புடவை காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொன்ன. யாராவது புடவை ஆப்பிளோட கம்பேர் பண்ணுவாங்களா? ஆமா, என்ன அப்பத்துல இருந்து போன்ல நோண்டிட்டே இருக்க? ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றேன். ஐயோ, உன் முகத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? ஏன் இருக்க கூடாதா? நீ மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணுமா? உன்கிட்ட மட்டும் தான் பேசணுமா? இல்ல, நீ அவங்களோட மட்டும் பேசு, அவங்களோட மட்டும் குப்பை கொட்டு. நீ இல்லன்னா அதுங்க செத்துரும் பாரு. மேடம், இந்தாங்க மேடம் புடவைங்க. வா போலாம். எங்க? எங்க வீட்டுக்கு. ம், இந்தா கார்ல போய் உட்காரு, நான் வரேன். ம். இந்த புடவையை பேக் பண்ணி வீட்ல கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். பில்லை ஈவினிங் அனுப்புங்க, நான் Okay, பணத்தை sir. செட்டில் பண்ணிடுறேன். இந்த புடவையெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. பின்னாடி வை. உனக்கு என்ன கஷ்டம்? நான் தானே வச்சிருக்கேன். ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம சிரிக்க நீ என்ன லூசா? சொல்லு, எதுக்கு சிரிச்ச? ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஜோக்கு? யார பத்தி சொல்லு? என்ன பத்தி தானே? இது பாரு, நீயும் ராமும் சேர்ந்து என்ன பத்தி நிறைய ஜோக் அடிக்கிறீங்க, கமெண்ட் அடிக்கிறீங்க. பாத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு நாள் மொத்தமா ஆப்பு வைக்க போறேன். ஓகே, யூ ஆர் வெல்கம். என்னது? ஒண்ணும் இல்ல. மெசேஜ் தானே? யார் அனுப்பிச்சது? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஆமா, நீ ஏன் என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, இல்லனா ஆக்சிடென்ட் ஆயிடும்பா. அப்படியா? I'm with Krishna. I'll call you later. என்ன மறுபடியும் ஏதாவது ஜோக் ஞாபகம் வந்துருச்சா? யாரு? என்ன யாரு? என்ன மெசேஜ் அது? என்ன மெசேஜ்? உனக்கு வந்த மெசேஜ். எனக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு? போதும், ரொம்ப கிடைக்காத. உன் உட்பி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானா? சொல்லு. ஆமா, அவர்தான்.
ஆமா அவர் எப்படி இருப்பாரு? ஆ, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. அப்ப அழகா இருக்க மாட்டாரா? ஆ, சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? டிரைவிங். டிரைவரா? இல்ல இல்ல, பின்ன ஆ, அப்பப்ப கார் ஓட்டுவாரு. ஆக்டிவ் டிரைவரா? டாக்ஸி ஓட்டுறாரா? நோ, சொந்த கார். அவர் வந்து உன்னை கூட்டிட்டு போக மாட்டாரா? போவாரே. நான் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது கிருஷ்ணா? சரி, பேர் என்ன? மேகி. உன் பேர் இல்ல. உன் பேரா கிருஷ்ணா? ஐயோ, அவர் பேர் என்ன? அவர் பேரு அஜித். நடிக்காத மங்கா, அவர் பேர் என்னன்னு சொல்லு. ஆ, சொல்லு மங்கா. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஏன் கோச்சுக்கிட்டியா? வீடு வந்துருச்சு, நான் இறங்கிடுறேன். வாசல் வரைக்கும் வரேன்னு. தேவையில்லை, நீ இங்கே நிறுத்து. தேங்க்யூ கிருஷ்ணா. ஹே மங்கா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. பாய். யூ மேகி. யாருக்காக வெயிட்டிங்? என் பாய் ஃப்ரெண்டுக்காக. கரீம் பாயா சுல்தான் பாயா? வாஜ்பாய். உன் வேலைய பார்த்துட்டு போடி. அது எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலை வெட்டிய விட்டுட்டு புடவைக்காக தானே காத்துட்டு இருக்க? இல்ல இல்ல, நான் மேகிக்காக வெயிட் பண்றேன். அடடடடா, ரொம்ப தான் அக்கறை. மேகி புடவை வாங்கிட்டு வருவான் தானே நீ காத்துட்டு இருக்க? ஏன்க்கா இப்படி அலையற நீ? ஆமா, நீ மட்டும் அலையவே மாட்டியா? எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல. என்னடி வித்தியாசம்? நீ பொடுதா, நானும் பொடுதா. பொண்ணுங்கனாலே புடவைக்கு ஆசைப்படுறவங்க தான். ஆனா உன்ன மாதிரி யாரும் அலைய மாட்டாங்க. ஆமா, இவ ரொம்ப யோகியம். இத பார், மறுபடியும் சொல்றேன், என்ன உன்னோட சேர்க்காத. நீ கல்யாணம் ஆன ஆண்டி, நான் கல்யாணம் ஆகாத ஸ்வீட்டி. உனக்கு கல்யாணமே ஆகாதடி கொட்டச்சி. இத பாரு, என் ஹைட்ட பத்தி மட்டும் நீ பேசுனா சோஃபா மேல ஏறி நின்னு அடிப்பண்டி. அடிப்பியா? நான் உனக்கு இடிப்பண்டி. நான் மட்டும் உன் மாமியாரா இருந்தேன்னா உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பண்டி. ஏய் ஏய், நான் மட்டும் உன் மருமகளா இருக்க சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொண்டிருப்பண்டி. நான் உன்னை ஃபேன்ல தொங்க விட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்வேண்டி. ஏய், நான் கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி உன்னை எரிச்சிட்டு ஸ்டவ் அடிச்சு செத்து போயிட்டேன்னு சொல்வேண்டி. நீ தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டு வேண்டி. ஏய், நீ முடிச்சிட்டு இருப்ப மாட்டி பொளந்துற வேண்டி. ஐயோ, என்னமா பிளான் பண்றாளுங்க? நல்ல வேளை கடவுள் மாமியாரு மருமகளா படைக்கல, அக்கா தங்கச்சியா படைச்சிட்டான். இல்லன்னா ஒருத்தி செத்து தொலைஞ்சிருப்பான், ஒருத்தி ஜெயில இருந்திருப்பா. யார் வந்து யார் பழக்கற பார்க்கலாம். பாடி பார்க்கலாம். இன்னொரு தடவை பேசுற. உனக்கு புது புடவை வேணும்னா புருஷனுக்கு கேளுடி. ஏன் ஏன் அக்கா செல வைக்கற? ஏய், அவ எனக்கு அக்கா தாண்டி குத்திச்சு. ஏய், கேளுடி. ஏய், புடி. உனதான் சொல்றேன். கேளுடி. அம்மா, பாருமா, சும்மா சும்மா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சண்டை போட ஒத்துப்பியா? ஏய், நிறுத்துங்கடி. மேகி இப்பதான் ஃபோன் பண்ணா. எப்பமா? என்னம்மா சொன்னா? இப்பதான் ஃபோன் பண்ணா, வரதுக்கு லேட் ஆகுமா? லேட் ஆகுமா? எப்போ ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாலே. அது அப்பா இப்ப ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் லேட்டா வருவேன்னு சொன்னா. ஹே லக்கி சீதா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த சீதா, இது உனக்குடி. லக்கி, இது உனக்கு. அம்மா, இது உனக்கு. மேகி, இங்க வாயே. ஆச்சரியமா இருக்கு, சீக்கிரமா வந்துட்ட.
அம்மா என்னமாச்சு? கண்ணு ஒரு பக்கமா இழுக்குது. என்னடி லேட்டா வருவேன் போன் பண்ணியே. ஐயோ அம்மா அம்மா ரெண்டு பக்கமும் இழுக்குதுமா. வா ஹாஸ்பிடல் போலாம். போடி இவளே. ஏய் லக்கி சீதா புடவை வந்தாச்சுல உள்ள போகடி. ஏய் மேகி உனக்கு கொஞ்சம் கூட உலக அறிவே இல்ல. என்னம்மா சொல்ற? பின்ன எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா நீ? நான் கண்ணடிச்சேன்டி. கண்ணடிச்சியா? சீ என்னம்மா கெட்ட பழக்கம். யார பார்த்து அடிச்ச? ஐயோ உன்னை பார்த்துதான் அடிச்சேன். இன்னும் கேவலமா இருக்குமா? என்ன பார்த்து ஏன் அடிச்ச? ஐயே ஆமா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கதையை கேளு. ஐயோ நீ எப்படிதான் காலம் தள்ள போறியோ தெரியல. போடி போ. என்ன இந்த அம்மா லூசு மாதிரி என்ன பார்த்து கண்ணடிச்சு எனக்கு உலகம் தெரியாதுன்னு சொல்றாங்க. சீ. கிருஷ்ணா, என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? என் நம்பிக்கைக்கு அர்த்தம் இல்லையா? இல்ல என் காதலுக்கு வெற்றி இல்லையா? I love you, Krishna. I love you so much. Hi, Maggie. Hi Nikki, how are you? I'm fine, Maggie. Where are you? I'm in the hotel. எந்த ஹோட்டல்? My hotel, my cabin, my chair. அப்போ கிருஷ்ணா என் பக்கத்திலே இருந்தாரு. இப்போ எங்க இருக்காரு? வெளியில போயிட்டாரு. எங்க? மேபி அவர் கேபினுக்கு போயிருப்பாரு என்னமோ. நிக்கி, நான் இப்போ ஃப்ரீ. எங்க மீட் பண்ணலாம்? அது வந்து இப்போ நீ எங்க இருக்க? என் வீட்ல. ஓகே நீ ரெடி ஆயிடு, நான் அங்க half an hourல வந்துடுறேன். வேண்டாம் மேகி, வேண்டாம். ஏன்? எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. ஐயோ அப்படின்னா நான் உடனே வரேன் நிக்கி. இல்ல வேண்டாம் மேகி, பரவாயில்ல. எனக்காக நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ உன் வேலையை பாரு. அது இல்ல நிக்கி. ப்ளீஸ் மேகி, நான் டேப்லெட் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியாயிடும். என்னன்னு தெரியல மேகி, தனியா இருக்கணும்னு தோணுது. நான் சும்மா தான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்புறமா கால் பண்றேனே. ஓகே பாய். ஓகே பாய், டேக் கேர்.